ஆல்ரெடி சோலாபூரி ரெசிபி பார்த்தாச்சு. அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் 1 pot சன்னா மசாலா. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சென்னா ஊற வச்சுக்கணும். இது மினிமம் ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அடுத்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே 3 தக்காளி பழம் அரைச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ட்ரை மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சென்னாவை இதில் சேர்த்து திட்டமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் கரண்டிலேயே லேசாக சென்னாவை மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சோலாபூரி கூட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.